ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிசிசன். இன்றைக்கி கூட நம்ம இந்த வீடியோவில் ட்ரேசிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா டிசைன் ஃபுல்லுமே வந்து ட்ரேஸ் பண்ணிட்டோம். ட்ரேஸ் ஷீட்டில் வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணி 3/4 ஸ்லீவ் ஃபுல்லுமே ஒர்க் வர மாதிரி ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே 2 கார்பன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே வந்து நம்ம ட்ரேஸ் பண்ண ஷீட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து நார்மலாக ட்ரா பண்ணுவோம்ல, அதே மாதிரி பண்ணிக்கலாம். எப்போவுமே நீங்கள் ட்ரேஸ் பண்ணும்போது சிடி மார்க்கர் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பேப்பரில் வந்து ட்ராயிங் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த மார்க்கிங் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதுக்கு மேலே பென்சிலில் பண்ணும்போது நம்ம எந்த இடத்துல பண்ணல அப்படின்னு கரெக்டாக தெரியும். ஸோ அது மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபேப்ரிக்லையுமே ஸ்லீவோட சைஸ் வந்து மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு தென் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே தான் நம்ம 2 ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணி நம்ம ஸ்லீவ்ஸ் வந்து அதுக்கு மேலே ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக ஒரு சென்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே பார்டர் லைன்லையும் கீழே ஒரு லைன் மார்க் பண்ணிட்டிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு நம்ம கரெக்டாக எங்குமே வந்து அந்த டிசைன் வந்து சேஞ்ச் ஆகாத மாதிரி நம்ம வரைஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் பின் எதுவுமே பண்ணல, பட் ஃப்ரீ ஹேண்ட்லேயே பிடிச்சிட்டு அப்படியே சீக்கிரமாக ட்ரா பண்ணிடணும். நம்ம இன்கேஸ் அர்ஜென்ட்டாக ஒர்க் இருக்குன்னா நம்ம வந்து விட்டுட்டு மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிசைன் வந்து அப்படியே வந்து வேறு மாதிரி ஆகிடும். எப்போவுமே ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சில் வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு லேயராக போகிறேன். ஃபஸ்ட்டு கீழேருந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து டாப் போர்ஷன் போய்ட்டுருக்கோம். ஸோ சிலது வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கேல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் பேப்பரை வந்து அங்கங்கே வந்து சேஞ்ச் ஆகாமல் ஷேக் பண்ணாமல் வந்து வச்சு அப்படியே வரைஞ்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் வந்து சூப்பராக வந்துடும். அதே மாதிரி பென்சில் வந்து நல்லா ஷார்ப் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ட்ராயிங் வந்து நல்லா தின்னாக வந்து கிடைக்கும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நம்ம பீட் ஒர்க் இல்லைனா ஜரி த்ரெட் ஒர்க் பண்ணாலுமே அவுட்லைனில் வந்து அந்த ஒயிட் கலரில் லைன்ஸ்லாம் வந்து தெரியும். ஸோ எப்போவுமே நல்ல பென்சில் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். இப்போ இந்த செக்குடு பார்ட்லாம் வந்து நான் வந்து ஃபுல்லுமே பென்சிலில் ஸ்கேல் யூஸ் பண்ணி அப்படியே வந்து லைன் போட்டுக்கிறேன். கீழே வந்து நீங்கள் வந்து ஒரு நோட் புக் வந்து நல்லா திக்கான நோட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரா பண்ணவும் ஈஸியாக இருக்கும். நான் வந்து எப்போவுமே ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ட்ரேசிங் அண்ட் வந்து மார்க்கிங் ரெண்டுமே பண்ணுவேன். ஏன் அப்படின்னா நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணும்போது ஷேப் வந்து மாறிடும். அதனால் எப்போவுமே ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நெக் மார்க் பண்ணுறது அண்ட் வந்து ட்ரேசிங்குமே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். தென் பார்த்திங்கன்னா நல்லா டைட்லாம் பண்ணிட்ட அப்புறம் நம்ம அதுக்கு மேலே வந்து ஸ்லீவ் டிசைன் வந்து ட்ரா பண்ணுறது அண்ட் வந்து ட்ரேஸ் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட் லைனாக ஸ்கேல் யூஸ் பண்ணி பண்ணுற எல்லா ஒர்க்குமே நான் ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ரொம்ப ப்ரெஷரும் கொடுக்கக்கூடாது. ஓரளவுக்கு நார்மல் ப்ரெஷர் கொடுத்து பண்ணாலே போதும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து டிசைன் வந்து ஷேப் மாற நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்லோவாக ட்ரா பண்ணாலும் நீட் அண்ட் ஃபினிஷிங்காக பண்ணும்போது இன்னும் சூப்பராக கிடைக்கும். உங்கள் யாருக்காச்சும் ஆரி ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், அதுலேயும் செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் எல்லாமே தெரியும், ட்ரேசிங் அண்ட் மார்க்கிங் மட்டும் தெரியாதுன்னா அந்த கிளாஸுமே செப்ரேட்டடாக இருக்குது. நீங்கள் அதுவுமே பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து 6 feet ஸ்டாண்டுமே அவைலபிளாக இருக்குது. யாருக்காச்சும் வேணும்னா இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அதுவுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கர்வ்ஸ் எல்லாமே ஒரு சைட்லேருந்து அப்படியே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி வந்து பேப்பரில் எப்படி ட்ரா பண்ணணும்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு சைடு கூட அந்த லீஃப் எதுவுமே விடாதீங்க. இன்கேஸ் விட்டுட்டிங்கன்னா நார்மலாக ஒயிட் பென்சிலில் ட்ரா பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்டாக வந்து நம்ம ட்ரேஸ்லேயே வந்து எல்லாமே கவர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணுறதுக்கும் ட்ரேஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. ட்ரேஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2 சைடுமே ஈக்குவலாக இருக்கும் அண்ட் வந்து ஃபினிஷிங்குமே நல்லா வரும். சில பேருக்கு வந்து ஃப்ரீ ஹேண்டில் நல்லா வரும். எனக்குமே நிறைய நேரம் வந்து ஃப்ரீ ஹேண்டில் ரொம்ப சூப்பராக வரும், சில நேரம் வந்து வராது. ஸோ அதனால் ட்ரா பண்ணும்போதே ப்ராப்பராக ட்ரா பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டில் வந்து ட்ரா பண்ணுற சிச்சுவேஷன் வராது. இதே மாதிரி எல்லா கர்வ்ஸ் அண்ட் எல்லா அந்த ஃப்ளோரல் பேட்டர்ன் ஃபுல்லுமே வந்து நம்ம ப்ராப்பராக ட்ரா பண்ணிடணும். லீஃப் நம்மளுக்கு அப்போ தான் ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்.
இதே மாதிரியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேஸ் பேப்பரை எடுத்துகிட்டு ஃபேப்ரிக்கில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல்லுமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஸ்லீவோட டாப் போர்ஷன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஆல்ரெடி சாக் பீஸில் வந்து ஃபேப்ரிக்லேயே ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணாலும் பரவாயில்ல. இன்கேஸ் அப்படி பண்ணல அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ட்ரேஸ்லையுமே பண்ணிக்கலாம். பிகாஸ் 2 ஸ்லீவுமே வித்தியாசமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரேஸ் பேப்பர் வந்து எடுத்துகிறேன். ஃபுல் லுக் தான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.